ராமராஜன் நடிக்க மறுத்த படம், தப்பு கணக்கு போட்ட இளையராஜா, தலைகீழாய் மாறிய ராஜ்கிரண் வாழ்க்கை. ஹீரோவாக நடிக்கப் போகிறேன் என ராஜ்கிரண் சொன்னதும், உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை என கூறினாராம் இளையராஜா. அதுக்கப்புறமா நடந்த சம்பவத்தை இந்த தொகுப்புல பார்க்கலாம் வாங்க. தமிழ் சினிமா உலகில் விநியோகஸ்தராக தன் பயணத்தை தொடங்கிய ராஜ்கிரண் ராமராஜனை வைத்து 2 படங்களை வெற்றிகரமாக தயாரிச்சாரு. 3வது முயற்சியாக கஸ்தூரி ராஜா இயக்கத்துல என் ராசாவின் மனசிலே என்ற படத்தை உருவாக்க திட்டமிட்டாரு. ஆனா ராமராஜன் இந்த படத்துல நடிக்க மறுத்து விட்டதால் வேறு வழியே இல்லாம ராஜ்கிரண் தானே ஹீரோவாக நடிக்கலாம் என பிளான் போட்டு அதுக்காக ஆயத்தமாகி வந்தாரு. தான் ஹீரோவாக நடிக்கும் முதல் படத்துக்கு இளையராஜா தான் இசையமைக்கணும் அப்படின்ற முடிவுல தீர்க்கமா இருந்தாரு ராஜ்கிரண். இதனால தான் ஹீரோவாக நடிக்க இருக்கும் முடிவை இளையராஜா கிட்ட போய் முதல் ஆளா கூறியிருக்கிறார் ராஜ்கிரண். அதுக்கு அவரு, உனக்கு ஏன் இந்த தொல்லை, வேறொருவரை வைத்து எடு என்று சொல்லி அனுப்பிட்டாரா. இதனால மனம் தளராத ராஜ்கிரண் இளையராஜாவின் குரு கே வெங்கடேசனிடம் இது குறித்து ஆலோசனை கேட்டாராம். நீ முதல்ல போய் படத்தை முடி, இளையராஜா கிட்ட பிறகு பேசிக்கலாம் அப்படின்னு அவர் தந்த ஊக்கத்துல ராஜ்கிரண் முழு படத்தையும் விறுவிறுன்னு நடிச்சு முடிச்சாராம். 4 மாதங்கள்ல படத்தை எடுத்து முடித்த பிறகு இளையராஜாவை சந்தித்த போது, படத்தை எடுத்து முடிச்சுட்ட, நீங்க பார்க்கணும் என கூறியிருக்கிறார் ராஜ்கிரண். இதனையடுத்து படம் பார்த்த இளையராஜா ஆச்சரியப்பட்டதோட, பாவலர் கிரியேஷன்ஸ் பேனர்ல இதை வெளியிடுவோம், ஆனால் படத்துக்கு பாடல்கள் வேண்டாம், பாடல்கள் வைத்தால் அது படத்தின் தரத்தை கெடுக்கும் வகையில் அமைந்துவிடும் என்று கூறியிருக்கிறார். இளையராஜாவோட இசையையே படத்தின் ஆத்மா என்று நம்பியிருந்த ராஜ்கிரண் அவர் பாடல்கள் வேண்டாம் என்று சொன்னதை கேட்டு அதிர்ந்தாலும் கடைசியில சில பாடல்களுடனே படம் வெளியானது. என் ராசாவின் மனசிலே மாபெரும் வெற்றி பெற்றது மட்டுமல்லாம விநியோகஸ்தராக இருந்த ராஜ்கிரனை கோலிவுட்டின் முக்கிய நடிகராக மாற்றியது. பின்னாளில் அவர் குணச்சித்திர நடிகராகவும் மாறி தற்போது வரை தொடர்ந்து நடிச்சிட்டு வராரு. கடைசியா இவர் தனுஷ் இயக்கிய இட்லி கடை படத்துல நடிச்சிருந்தாரு.